வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் வெக்காபுலரி சிஜிஎல்ல கேட்ட சினானிம்ஸ் பார்த்துட்டோம், ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டோம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துட்டோம், ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹோமோனிம் பார்க்க போறோம். ஹோமோனிம்லயுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு பார்ட் பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் வீடியோ. அதெல்லாம் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஹோமோனிம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை சிஜிஎல் பேட்டர்ன் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஓகேவா? அந்த வார்த்தை இப்ப பேங்க், எக்ஸாம்பிளுக்கு பேங்க் அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டு பேங்க் இருக்கும். ஆனா ஒரு பேங்குக்கு ரெண்டு மீனிங் இருக்கும், மூணு மீனிங் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதான் ஹோமோனிமா கேட்டிருந்தாங்க. இப்போ கொஸ்டின்ல கொஸ்டின் சென்டென்ஸ்ல ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஹோமோனிம் கேட்கறாங்கன்னா இன்னொரு மீனிங் தரக்கூடிய பேங்க் ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாக்கணும். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எஸ்எஸ்சில கேட்டிருந்தாங்க. இப்போ ஹோமோனிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒண்ணுதான், ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதுக்கு எப்படி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ சென்டென்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் மீனிங்னு கண்டுபிடிக்கவும் முடியும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மீனிங் ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு 2 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது என்னன்றதை பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sailor cleaned the deck of the ship அப்படிங்கிறது. அதுல டெக் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த டெக் அப்படிங்கிறது தான் 4 ஆப்ஷன்லயுமே டெக்ங்கிறது வருது. ஓகேவா? சோ இப்ப டெக்குக்கு 2 மீனிங் இருக்கும். கொஸ்டின் வந்து ஒரு மீனிங்கா சொல்ல வரும். ஆப்ஷன்ல 3 அதே மீனிங் தான் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஃபரெண்டா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப நமக்கு டெக்குக்கு மீனிங் தெரியலன்னே வச்சுப்போம். சிலதுக்குலாம் நமக்கு சுத்தமா தெரியாத மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து சிஜிஎல்ல கேட்கவும் செஞ்சிருந்தாங்க, புது பேட்டர்ன் மாதிரி. அப்ப என்ன பண்ணலாம்? டெக்குக்கு மீனிங் தெரியாட்டி கூட நம்ம இதை வந்து கண்டிப்பா அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்க வாசிக்கும் போது இதுல ஷிப், செயிலர் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. சோ கோட் வேர்ட் மாதிரி. அப்போ ஷிப் ரிலேட்டடா ஏதோ ஒரு வார்த்தை தான் இந்த டெக் அப்படிங்கிறது. என்னன்னு கரெக்டா எக்ஸாக்ட் மீனிங் தெரியாட்டி கூட நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஷிப் ரிலேட்டடா ஏதோ ஒரு வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆப்ஷன்ல எங்கெல்லாம் ஷிப் இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு வரப்போறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஹோமோனிம் கேக்குறாங்க இல்லையா? சோ ஆப்ஷன் பாருங்க. The children played the cards on the deck. குழந்தைங்க கார்டு விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து எங்கேயுமே ஷிப் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இல்ல. சோ இப்போதைக்கு இது நமக்கு ஆப்ஷனா இதை நம்ம விட்டுறலாம். அடுத்தது பார்க்கலாம். ஆப்ஷன் பி பாருங்க. The deck was wet after the storm. ஸ்டார்ம் அப்படின்னு சொன்னா இதுக்கு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி, புயல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்ப இந்த டெக் வந்து வெட் ஆயிட்டு, ஈரமாயிட்டு, புயலுக்கு அப்புறம் அது வெட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த புயல் அப்படிங்கிற வார்த்தையே கடல் சம்பந்தமான ஒரு வார்த்தை தான். சோ இது வந்து ஷிப், இந்த டெக்குங்கிறது ஷிப்பை குறிக்கிறதா இருக்கலாம் இல்லையா? சோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. The crew rested below the deck அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா கிரியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கிரியூ அப்படிங்கறதே என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள தான் சொல்லுவாங்க. ஷிப்ல ஒர்க் பண்றவங்க சொல்லலாம், ஏர்கிராஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த கிரியூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபிலிம் கிரியூ அப்படி கூட சொல்லுவாங்க. ஏதாவது ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அது ஃபிலிம் கிரியூ. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இதுக்காக ஒர்க் பண்றதுக்கு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போலாம் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, பட் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க. The officer inspected the deck. ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாரு. இப்ப இது ஷிப் அப்படிங்கிற பட்சத்துல ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ட் பண்ணாருன்ற மாதிரியும் வரலாம். ஓகேவா? சோ ரெண்டு நம்ம கன்ஃபார்மா எலிமினேட் பண்ண முடியும். மத்ததுலதான் நமக்கு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப நான் டெக்குக்கு மீனிங் சொல்லிடுறேன். டெக்கு 2 மீனிங் இருக்கும். ஒண்ணு வந்து ஷிப் ஃப்ளோர்னு சொல்றத டெக்குன்னு சொல்லலாம். கப்பல் தளம்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஷிப் ஃப்ளோர். செகண்ட் ஒன் வந்து கார்டு விளையாடுவோம் இல்லையா? கார்டு விளையாடும் போது ஒரு டெக்ல 52 கார்ட்ஸ் உண்டு. டெக் அப்படின்னாலே அதோட அர்த்தம் என்ன? பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். அதுதான் டெக். ஓகேவா? அப்போ டெக்குக்கு ஷிப் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு, கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கார்ட்ஸ் வச்சு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அதுதான் நம்மளோட ஹோமோனிம். மத்த எல்லாமே வந்து இந்த கப்பல் தளம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதே பேட்டர்ன், இப்போ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே பேட்டர்ன்ல நீங்க எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மீனிங் தெரியாத வேர்ட்ஸ் வந்தா கூட, இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா தான் எடுத்திருப்பேன். நம்ம பார்ட் 1ல தான் கொஞ்சம் டஃபா போயிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்ட் 2 எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியுதான்றதை பாருங்க. அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் இந்த வீடியோல நம்ம எடுக்கிறோமோ அத்தனை கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்றதையும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்களும் போடுவாங்க, நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 15th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். The miner dug deep into the mine for coal. இதுல மைன் அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட் ஆன வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல மைனுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஆப்ஷன்ல டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு ஒரு மைன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றது ஒண்ணு இருக்கும். சரி பாருங்க, இதவே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. book is mine. The mine tunnel collapsed last night. The workers inspected the new mine shaft. The company owns several mines in the region.
ஓகேவா. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு மீனிங் தெரியல, இப்ப இந்த மைண்ட்லாம் ஈஸி, சம்டைம்ஸ் மீனிங் தெரியலன்ற பட்சத்துல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பாப்பீங்க. அதே மாதிரி இப்ப சில கோட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஷிப்புக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு 2 எலிமினேட் பண்ணுவீங்க. அப்படி இருந்தும் நமக்கு தெரியாத பட்சத்துல அது நவுனா இல்ல வேற அட்ஜெக்டிவான்றதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இப்ப அட்ஜெக்டிவ் ஒரு இது ஆப்ஷன்ல வந்துட்டு அட்ஜெக்டிவ் இருக்கும், கொஸ்டின்ல வந்து நவுன் இருக்கும்னா அது மேக்ஸிமம் நம்மளோட ஹோமோனமா இருக்க சான்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப இதுல பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல பாருங்க, தட் புக் இஸ் மைன், இந்த புக் என்னுடையது. கரெக்டா, இந்த மைன் வந்து என்னுடையதுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்க, என்னுடைய டனல் கொலாப்ஸ் ஆயிட்டு அப்படி வராது. ஒர்க்கர்ஸ் இன்ஸ்பெக்டட் பை த நியூ மைன், புது என்னுடைய மைன் அப்படின்ற மாதிரி வராது. ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்த மைன் அப்படிதான் வருது. கரெக்டா, கம்பெனி ஓன் செவரல் மைன்ஸ். இந்த மைன்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது என்னுடையதுன்னு வராது. இந்த மைனுங்கிறது என்னோட புக்கு, என்னோட பெண்ணு, என்னுடையவள், என்னுடையவன் இப்படிலாம் சொல்றதுக்கு அந்த மைன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மைனுக்கும் மற்ற மைனுக்குமே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். இன்னொரு மைனுக்கு மீனிங் தெரியாட்டி கூட இந்த மைன் வந்து வித்தியாசம்ன்றது தெரியுது. ஸோ இப்போ அந்த வித்தியாசமா இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா. மற்ற எல்லா ஆப்ஷனும் கொஸ்டின்ல இருக்கிற மைனை மாதிரியே வரும். இப்போ மைனுக்கு 2 இருக்கு. ஒன்னு என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கு, இன்னொன்னு கோல்பிட் அப்படின்னு சொல்றதுக்கு மைன், நிலக்கரி குழி இருக்குல்ல அதை மைன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இந்த நிலக்கரி குழியை தான் சொல்றாங்க. ஏன்னா கோல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். டனல் இருக்கு, அப்புறம் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க, கம்பெனி, மைன், ரீஜியன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன சொல்லிடலாம், இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல வரக்கூடியது, இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம் 16th கொஸ்டின். இதுவுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். சரி, 16 பாருங்க. The farmer used a bat to scare away bats. ஓகேவா. சோ பேட் நமக்கு தெரிஞ்ச பேட் என்னது, ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பேட், அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பேட் என்னன்னா வௌவால்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஃபிளைங் மேமல், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பேட்னு சொல்லுவோம். சோ இந்த 2 பேட் இருக்கு. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். இப்போ the farmer used a bat to scare away birds. அந்த farmer என்ன பண்ணிருப்பாரு, மத்த பறவைகளை பயமுடுத்துறதுக்காக பேட்டை யூஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு பறவையை பயமுடுத்தணும்னா அவர் என்னதான் யூஸ் பண்ணிருப்பாரு, நம்ம அந்த கிரிக்கெட் விளையாடுவோம்ல அந்த பேட்டை வச்சு துரத்திருப்பாங்க, கம்பை வச்சு துரத்துனாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேட்டை வச்சு அவர் துரத்திருக்காரு. சோ இந்த பேட் அப்படிங்கிறது வந்து வௌவாலை வச்சு அவர் துரத்த முடியாது. வௌவால் வந்து கண்டிப்பா அந்த ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. கரெக்டா. அதனால இந்த பேட் அப்படிங்கிறது அவர் யூஸ் பண்ண டூல், அதாவது கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பட்ட பேட். அப்ப நமக்கு தேவை என்னது, ஆப்ஷன்ல எங்க வௌவாலுங்கிற மீனிங் வருதோ அதுதான் நமக்கு கரெக்ட். ஆப்ஷன்ஸ் பாருங்க. the bat flew பறக்கிறது, swiftly into the dark cave, ஒரு இருட்டு குகைக்குள்ளாடி பறக்குது அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா வௌவால் தான் அந்த குகைக்குள்ளாடி எல்லாம் போகும். கரெக்டா. ஃபிளியூன்னு வர கொடுத்துட்டாங்க, பறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல தான் வந்து வௌவால் அப்படிங்கிற மீனிங் வருது. கொஸ்டின்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது வருது. ஓகேவா. மற்ற ஆப்ஷன்ஸே ஒருக்க பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பி பாருங்க, the boy swung his bat during cricketன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க, இது என்ன பேட்ன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த பாருங்க, சி பாருங்க, the bat was made of solid wood, உட்டால மேட் பண்ணப்பட்டது. வௌவால் வந்து உட்டால மேட் பண்ணுச்சுன்னு சொல்ல மாட்டோம். சோ நமக்கு இந்த பேட் அப்படிங்கிறது அந்த கிரிக்கெட் பேட் மாதிரி தான். அடுத்து பாருங்க, கோச்ன்ற வேர்டு வந்துட்டு அவ்வளவுதான். இப்ப இந்த கோச், கிரிக்கெட், உட் இதை வச்சு இந்த பேட் எல்லாம் ஒரு கேட்டகரி அப்படிங்கிறத பிரிச்சுக்க முடியும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. அடுத்து பார்க்கலாமா 17 பாருங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். The old well was covered with stones. நமக்கு அந்த பார்ட் ஏ வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோம் இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. இது எல்லாமே ஈஸி தான், எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணலாம். 17 பாருங்க. The old well was covered with the stones. இல்ல வெல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல இந்த வெல் அப்படிங்கிறது நமக்கு நவுனா வருது. கரெக்டா. ஆப்ஷன் ஏ பாருங்க, she sings very well, அவ நல்லா பாடினா, இதுல வந்து அட்ஜெக்டிவா வருது. ஓகே. அடுத்து பாருங்க, the children threw coins into the well. இதுலயுமே நவுன் ஆயிடும். the well நவுன் ஆயிடும். சர்க்குலர் வெல் இதெல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடும்னா நவுன் ஆயிடும். ஆனா இது மட்டும் தான் நமக்கு அட்ஜெக்டிவா இருக்கும். ஓகேவா. இது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பட்சத்துல இந்த வெல் வந்து அதே மீனிங்கை தான் தரும். இது அது அட்ஜெக்டிவா மாறும்போதுதான் நமக்கு இந்த வெல் வந்து ஹோமோனமா வரும். அப்ப அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப வெல் நமக்கு மீனிங் தெரியும், ஓகே. சிலதுக்கு முடியாத பட்சத்துல இந்த மாதிரி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா. எலிமினேட் பண்றதுக்கு டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இது 90% நமக்கு கை கொடுக்கும். சரி, அப்ப இதுல என்ன மீனிங், வெல் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்னு கிணறு அப்படிங்கிற மீனிங் இருக்கு, கிணறுக்கு வெல் சொல்லுவோம். இன்னொன்னு சூப்பரா பண்ணீங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆல் இஸ் வெல் கேள்விப்பட்டிருப்போமா, நல்லா பாடினீங்கன்னு சொல்றதுக்கு, நல்லா ஆடினீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாராட்டுறதுக்கு வெல் அப்படிங்கிற வச்சு யூஸ் பண்றாங்க. அப்போ கொஸ்டின்ல ஓல்ட் வெல் பழைய கிணறு கல்லால கவர் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இதே ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நல்லா பாடினான்னு இருக்கு. இப்போ அதுதான் நமக்கு கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, சில்ட்ரன்ஸ் வந்து காயினை வந்து தூக்கி கிணத்துல போட்டுட்டாங்க.
அப்புறம் அந்த கிணறு வந்து கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த கிணறுல உள்ள தண்ணி நல்லா குடிக்கிற சுத்தமான தண்ணிங்கிறாங்க. சோ அது வராது. The Mason built a circular well. Mason வந்து கெட்டுறான், கிணறை கெட்டுறான்ற மாதிரி இருக்கு, வராது. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? 18 பாருங்க. The seal on the letter was broken. ஓகே, இது பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சீல் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு, ஓகேவா? ஒண்ணு வந்து ஸ்டாம்ப் அப்படிங்கிற மீனிங் வரும். சீல் அடிக்கணும், ஸ்டாம்ப் அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனிங் வரும். இன்னொரு சீல் அப்படிங்கிறது வந்து இது வந்து கடல்வாழ் உயிரினம், ஒரு சி அனிமல், ஓகேவா? ரெண்டு மீனிங் இருக்கு, ஸ்டாம்ப், சி அனிமல். கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. சீல் ஆன் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ இது ஸ்டாம்புங்கிற மீனிங் தான் கொடுக்கு, சரியா? கொஸ்டின்ல ஸ்டாம்ப் மீனிங் வந்துடுச்சு. அப்ப எங்க சி அனிமல் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. The sea clapped its fine in the aquarium. இல்ல என்ன கொடுத்துட்டாங்க, அக்வாரியம்ன்ற வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ இது அனிமல் ரிலேட்டட்ங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சு, ஓகேவா? அந்த சீல் clapped its fin. Fins அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஃபிஷ்ஷுக்கே ஃபின்ஸ்ன்றதெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப அது வந்து ஒரு அனிமலோட ஒரு என்னது, தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு அனிமலோட ஒரு பார்ட்ன்றது தெரியுது. சோ இது வந்து சி அனிமல்ங்கிற மீனிங்ல வருது. மற்ற ஆப்ஷன்ஸே ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அடுத்து பாருங்க. The wax seal bore the royal emblem. இந்த எம்ப்ளம்ன்ற வேர்ட்ஸ்லாம் வந்துட்டா அப்போ அதெல்லாம் என்ன சொல்ல வருவாங்க, எம்ப்ளத்துல வந்து சீல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கிளர்க் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க, அஃபீஷியல் சீல்னு வர கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்வலப், சில்வர் சீல் முடிஞ்சுச்சா? இந்த என்வலப், கிளர்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாலே அதோட அர்த்தம் என்னன்னா இந்த ஸ்டாம்ப் அடிக்கிற சீல் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ மற்ற மூணுமே ஸ்டாம்ப் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 18th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம். 19 பாருங்க. The match was postponed due to rain. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். மேட்ச்க்கு வந்து நிறைய எல்லாம் நம்ம படிச்சு தெரியும். ரெண்டு மேட்ச் நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல மேட்ச்னு சொல்லுவோம். கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. ஸோ மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளேய சொல்றதுக்கு சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ் டேம், ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, கொஸ்டின்ஸ் பாருங்க. The match was postponed due to rain. மழைனால வந்து மேட்ச் போஸ்ட்பாண்ட் ஆயிட்டு. அப்ப இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா சொல்றாங்க. ஓகே, இன்னொரு மேட்ச் என்னது, நம்ம மேட்ச் பாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, தீப்பெட்டின்னு சொல்றோம், அந்த மேட்ச் இருக்கு. ஆப்ஷன் பாருங்க. He struck a match to light the candle. கேண்டில்ங்கிற வார்த்தை வருது. சோ அப்ப இந்த மேட்ச் என்ன மேட்சா இருக்கும், மேட்ச் பாக்ஸ் லைட் பண்றாங்க, மெழுகுவர்த்தியை கொளுத்துறதுக்கு அவன் வந்து கொளுத்துறான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ மேட்ச். சோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பாருங்க. The match between two teams was intense. இது வந்து ரெண்டு டீம்னு சொல்லிட்டாங்க. சோ கொஸ்டின்ல இருக்க அதே மேட்ச் தான். The crowd cheered. கூட்டம் வந்து சீர் பண்றாங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாவே கைத்தட்டி ஆரவாரத்தோட இருக்கிறாங்க. இதுவுமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மேட்ச். அடுத்து பாருங்க. The referee delayed the match by an hour. ரெஃபரி என்ன பண்றாரு, மேட்சை 1 மணி நேரம் டிலே பண்றாருன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ரெஃபரின்ற வேர்டு வருது, 1 மணி நேரம் டிலே பண்றாங்கன்னு வருது. ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின்ல இருக்க சேம் மேட்ச். ஸோ நம்மளோட ஹோமோனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 20 பாருங்க. The artist displayed her light sketches. லைட், இதுக்குமே ரெண்டு லைட் உண்டு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். லைட் அப்படின்னா இந்த லைட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும், டார்க் அப்படிங்கிற லைட் டார்க் அப்படின்னு சொல்லலாமா? இன்னொரு லைட்டுக்கு ஹெவின்றது இருக்கும். லைட்டா இருக்கு, ஹெவியா இருக்கு. லைட்டா இருக்குன்னா கொஞ்சம் கனம் கம்மியா இருக்கு, ஹெவினா நல்லா கனமா இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ரெண்டு மீனிங் நமக்கு இருக்கும். இன்னொரு லைட் என்ன சொல்லலாம், வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு லைட் உண்டு. வெளிச்சம் இருக்கும் இல்லையா, ரொம்ப வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த லைட் இருக்கு. சோ மொத்தமே 3 மீனிங் இருக்கு, நமக்கு 3 மீனிங் இருக்கு. அதுல நம்ம என்ன பாக்குறோம் பாருங்க. இப்போ கொஸ்டின்ல the artist displays her light sketches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ லைட் ஸ்கெச்சஸ் அப்படின்னா ஒரு டிராயிங் வர சொல்லிட்டாங்க. சோ லைட் கலர், டார்க் கலர் அந்த மாதிரி இது ஒரு கலரை குறிக்குது. லைட் கலர் ஸ்கெச்சஸ். ஓகே, இது இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதும் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற அந்த கோட் வேர்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்ஷன் பாருங்க. The room was filled with bright light. ரூம் ஃபுல்லா வந்து பிரைட் லைட் அடிக்குது. இது வந்து பல்புன்ற மாதிரி லைட்டை குறிக்குது. ஓகேவா, பல்பு வெளிச்சம்ங்கிறத குறிக்குது. சோ டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எதுக்கும் மத்ததை பார்த்துடலாமா? ஸ்கெச்சஸ் வந்துட்டு சோ கொஸ்டின்ல இருக்க அதே தான் வரப்போகுது. பெயிண்டர் வந்துட்டு அப்போ கொஸ்டின்ல இருக்க அதே பேட்டர்ன் தான் வரப்போகுது. டிராயிங் வந்துட்டு சோ கொஸ்டின்ல இருக்கிறது தான் வரப்போகுது. இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிற கோட் வேர்டை வச்சு எல்லாமே அதே தான் வருது, சேம் கோட் வேர்ட்ஸ். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 21 பாருங்க. பேங்க், இதை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா? பேங்க்குக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். ஒண்ணு வந்து நதிக்கரை அப்படின்னு சொல்றதுக்கு பேங்க், பேங்க் ஆஃப் யமுனால தாஜ்மஹால் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பேங்க். இன்னொரு பேங்க் நமக்கு தெரியும், வங்கி, அது பேங்க்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் பாருங்க. பேங்க் ஆஃப் த ரிவர்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து நதிக்கரையை குறிக்குது. சோ இப்போ நமக்கு தேவை மணி பேங்க் வேணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் he deposited salary. சேலரின்னு சொன்னா இந்த பேங்க் தான் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பேங்க். சோ ஹோமோனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எதுக்கும் அடுத்து பார்த்துடலாம். the bank was eroded by heavy rainfall. இந்த பேங்க் அப்போ என்னது, நதிக்கரை. ஃபார்மர்னு வந்துட்டு, ரிவர்னு வந்துட்டு, அப்புறம் சாண்டின்னு வந்துட்டு
பிளேன் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் போய் வங்கியில விளையாட மாட்டாங்க இல்லையா? சோ அப்ப இந்த மூணுமே வந்து கொஸ்டினோடது மாதிரி தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நம்மளோட ஹோமோனம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க கேன். கேனும் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன சொல்லுவோம், பெட்ரோல்ல கேன்ல வாங்கிட்டு வாங்க, டீசல கேன்ல வாங்கிட்டு வாங்க, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வாங்க ரேஷன் கடையில கேன்ல. சோ இதெல்லாம் கேன். எந்த கேன்ன்றது நமக்கு புரியுது கரெக்டா? அப்ப இன்னொரு கேன் என்னன்னா ஐ கேன் டூ இட், ஐ கான்ட் டூ இட் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? சோ கேன் அப்படின்னா என்னால முடியும், ஒருத்தங்களோட எபிலிட்டியை சொல்றதுக்கும் கேன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எபிலிட்டி, இன்னொன்னு கண்டெய்னர். ஓகேவா? கண்டெய்னர். ரெண்டு மீனிங் இருக்கு. இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின்ல இருக்கிறது வந்து கண்டெய்னருங்கிற மீனிங். சோ நம்மளோட ஹோமோனம் எபிலிட்டியா இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. she said she can complete the work, அவளால முடிக்க முடியும் வந்துட்டா. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கவே தேவையில்ல, எதுக்கும் நம்ம இப்போதைக்கு செக் பண்ணிக்கலாம். கேன் லீக், அந்த கேன் லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ கொஸ்டின்ல இருக்க அதே கேன் தான். அடுத்து பாருங்க, the boy kicked the empty can, எம்டின்ற வேர்டு வந்துருச்சா, காலியான கேன். ஓகே, லேபிள் ஆன் த கேன், கேனுக்கு மேல ஒரு லேபிள் இருந்து அது மிஸ் ஆகுதுங்கிறாங்க. சோ அப்ப இந்த மூணுமே கொஸ்டின்ல இருக்க அதே பேட்டர்ன். ஹோமோனம் கேக்குறனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 23 பாருங்க. the hunter aimed his bow carefully. இதுல bow அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. bowக்குமே ரெண்டு மீனிங் இருக்கும். ஒண்ணு வந்து வெப்பன் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இது ஒரு வெப்பன். என்ன சொல்லலாம், bow அப்படிங்கிறது அந்த வில் அம்புன்னு சொல்லுவோம், அதோட வில்ல நம்ம bow அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மீனிங் என்னன்னா ஒரு ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான ஒரு கெஸ்டர். ஓகேவா? கெஸ்டர்னு சொல்லலாம், அதாவது ரெஸ்பெக்ட் பண்றதுக்குன்ட்டு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் நடந்துச்சுன்னா டான்ஸ் ஆடி முடிச்சு எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த தலையை தாழ்த்தி கையை எப்படி வச்சு சொல்லுவாங்க கரெக்டா? தலை தாழ்த்தி அந்த தலை வணங்குறது அப்படிங்கிற அந்த கெஸ்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம், போவ்னு சொல்லலாம். ரெண்டு இருக்கு. சரியா? இப்ப கொஸ்டின்ல பாருங்க, the hunterன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. சோ இது வெப்பன்ங்கிற மீனிங்ல தான் இந்த கொஸ்டின்ல உள்ளது வருது. ஓகே, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the dancer made a graceful bow before leaving the stage. அவ்வளவுதான். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜை விட்டு கீழே போகும்போது கிரேஸ்ஃபுல் பவ், அப்படி தலை தாழ்த்திட்டு போறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்க இதுல சொல்றது. இப்ப இதுதான் வந்து அந்த கெஸ்டர் அப்படிங்கிற மீனிங் வருது. இல்ல நமக்கு இது புரியலன்ற பட்சத்துல மத்த ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி எலிமினேட் பண்ணிக்கலாம். the bow was strung tightly with the new cord. ஓகேவா? அப்ப இதை வாசிக்கும் போதே தெரிஞ்சுச்சா, இது வந்து பவுஸ் ஸ்ட்ரங்லாம் கெட்டி இருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. சோ இது வராது. ஆர்கர், ஆர்கர், ஹண்டர் இந்த வேர்ட்ஸ் வந்தாலே அதுவுமே இந்த மாதிரிப்பட்ட பவு தான். பவு லே அக்ராஸ் த டேபிள். முடிஞ்சுச்சா? எவ்வளவுதான். சோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் டான்சர் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்க்கலாமா? 24 பாருங்க. the right answer was easy to find. ரைட், ரைட் ஆன்சர் சரி. ரைட்டுங்கிறதுக்கு சரி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ரைட். ஓகேவா? டிக் போடுவோம்ல, ரைட் ராங் அப்படிங்கிற மாதிரி போடுவோம்ல, இந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு இது. இன்னொரு ரைட் வந்து ரைட்டுக்கு ரைட் லெஃப்ட். ஓகே, ரெண்டு உண்டு இல்லையா? இப்ப ரெண்டு இடத்துக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரெண்டு மீனிங் இருக்கு. இதுல பாருங்க ரைட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட் அந்த மாதிரி வருது. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாமா? ரைட் ஆன்சர் மாதிரி ரைட் சொல்யூஷன் அதே மீனிங். எவ்ரிஒன் ஹஸ் த ரைட் டு வோட். இது பாருங்க, இது டிஃபரெண்டா வருது. உரிமை அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, உரிமைன்ற மாதிரி வருது. he wrote the right formula. இது வந்து சரி அப்படிங்கிற மீனிங்ல வருது. இதுவுமே சரிங்கிற மீனிங்ல வருது. ஓகே, அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏயும் இருக்கு, ஆப்ஷன் சியும் இருக்கு. ஏன்னா ரைட்டுக்கு நமக்கு 3 மீனிங்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 மீனிங் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு அணவுமே நமக்கு வருது. ஆப்ஷன் ஏயும் வருது, சியும் வருது. ஆனா எஸ்எஸ்சி ஆன்சர் கீ படி பார்த்தோம்னா டர்ன் ரைட், இந்த ரைட் தான் வருது. ஏன்னா ரைட்னு நம்ம யோசிக்கும் போதே ரெண்டு மீனிங் தான் நமக்கு வரும். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தான் உரிமைன்ற ஒரு ரைட்டும் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க. சோ ரைட்டுக்கு ரெண்டு மீனிங் வச்சிருக்காங்க. கரெக்ட், டைரக்ஷன் ரெண்டு. இதுல டைரக்ஷன் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 25. the watch stopped working suddenly. இதுல வாட்ச் அப்படிங்கிறது கடிகாரம் அப்படிங்கிற வாட்ச் வருது. ஓகேவா? இன்னொரு வாட்ச் பாக்குறது. ஓகேவா? அப்போ சீன்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும், கிளாக்ன்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, சோ ரெண்டு மீனிங் இருக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன இருக்கு, கிளாக் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை, சீங்கிறது எங்க இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, the soldiers stood watch all night. எல்லா நைட்டுமே பார்த்து இருந்தாங்க. ஓகே, இது பாக்குறது குறிக்குது. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது பாருங்க, வாட்ச் வாஸ் ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ நமக்கு இது கடிகாரம். she wore a golden wrist watch. கையில கட்டியிருக்காங்க. he lost his, அவங்க தொலைச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாமே இந்த வாட்ச். ஓகே, கையில கட்டக்கூடியது.
அடுத்து பார்க்கலாமா? 26 பாருங்க. The ring sparkled on her finger. இதுலயுமே ரிங் இருக்கு. ரிங்குக்கு நமக்கு ரெண்டு தெரியும். ஒன்னு மோதிரம்ங்கிற ரிங் உண்டு, ஓகேவா? அது ஒரு ரிங் சொல்லுவோம். இன்னொன்னு பெல் ரிங் ஆகுது அப்படி சொல்லலாமா? பெல் ரிங், அந்த ரிங் இருக்கு. ஓகே, இன்னொன்னு மோதிரம் இருக்கு. ரெண்டு ரிங் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின்ல ஃபிங்கர்ன்ற வார்த்தை இருக்கனால இது மோதிரம் அப்படிங்கிற மீனிங் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the phone began to ring. போன் அடிக்குது, இது வேற மீனிங். சோ இதுதான் ஹோம் ஒன்னு. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, கோல்டு ரிங், இதுவும் கையில போடுறது. ஜுவல்லருங்கிற வேர்டு வந்திருக்கு, டைமண்ட் ரிங், ஸோ வராது. ரிங் வாஸ், பாக்ஸ்ல ரிங் வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த ரிங் தான் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்க ஆன்சர் பண்ணி இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருந்திருக்காங்க. சரியா? சரி, பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பேட். ரொம்ப சிம்பிள், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? சோ அதை வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். the bat flew across a dark. இந்த மாதிரி டார்க், கேவ் இந்த மாதிரி இருந்தாலே அது வந்து வௌவால் அப்படிங்கிற மீனிங்ல ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப பாருங்க, he hit the ball with ball, batன்னு வந்துச்சுன்னா இது டிஃபரெண்ட் மீனிங். சோ ஹோமோனிம். எல்லாமே ஆப்ஷன் ஏ வருது இல்லையா நமக்கு ஆன்சர்? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, the bat hung upside down from the roof. இதுல பேட் அப்படிங்கிறது upside downன்னு வர, தலைகீழா அதுக்கு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது வௌவால். கேவ்னு வந்துட்டு வௌவால். பயாலஜிஸ்ட் பேட் ஸ்பீஷியஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ இதுவுமே வந்து வௌவால் ஸ்பீஷியஸ் பத்தி சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சுச்சா? அடுத்து பார்க்கலாமா? 28 பாருங்க, லெட்டர். இதுவுமே என்னென்ன லெட்டர் இருக்கு யோசிச்சு பாருங்க. லெட்டர் அப்படிங்கிறது ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, அத ஒரு லெட்டர்னு சொல்லலாமா? ஏங்கிறது ஒரு லெட்டர், சிங்கிறது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர். ஓகே, வேற என்ன லெட்டர் இருக்கு? கடிதம்னு ஒரு லெட்டர் இருக்கு. கடிதம் சொல்லுவோமா? கடிதம். சோ ரெண்டு லெட்டர் இருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. கொஸ்டின் பாருங்க, லெட்டர் அரைவ்டு, மெயில் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ இது எந்த லெட்டருங்கிறது புரிஞ்சிருக்கும், கரெக்டா? இதுல போஸ்ட்மேன் இருக்கா? ஓல்டு லெட்டர், பழைய லெட்டர். போட்டோகிராஃப், லெட்டர் கண்டெய்னர் போட்டோகிராஃப். ஓகே, இப்ப இந்த மூணு வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது? இந்த லெட்டர் தான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. ஓகே, கடிதத்துல ஒரு போட்டோகிராஃப் இருந்துச்சு, பழைய லெட்டர். ஓகேவா? இப்ப நம்ம ஏபிசிடி அதெல்லாம் வந்து பழைய லெட்டர்னு சொல்ல போறது இல்ல. போஸ்ட்மேன் வந்துட்டு லெட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏயா தான் இருக்கும். she forgot to write the last letter of the word. ஒரு வார்த்தையில லாஸ்ட் லெட்டர் எழுத மறந்துட்டாங்க. இப்போ மெயில் அப்படின்னு இருக்குன்னா எம்ஏ ஐயோட முடிச்சுட்டாங்க. எல்லுங்கிற லெட்டர் எழுத மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீனிங் வருது. ஸோ ரெண்டு லெட்டருமே டிஃபரெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 29 the wave crashed against the rocks. வேவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேவ் நமக்கு என்ன தெரியும்? வேவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அலை அப்படிங்கிறது தெரியும். கடல் அலைய நம்ம வேவ் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஏதாச்சும் வேவ் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். இதை தாண்டி வேறதான் இருக்குது அப்படின்னா நமக்கு இப்ப வேவுக்கு ரெண்டாவது மீனிங் தெரியணும்னு கூட தேவையில்ல. இந்த மீனிங் வராம என்ன இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டா? she gave me a friendly wave. இதுல இந்த வேவ் என்னன்னு புரியாட்டி கூட அவ வந்து எனக்கு அன்பான அலை தந்தாள் அப்படின்னு வர போறது இல்ல. சோ இந்த வேவ் என்னன்னா, இந்த கை அசைக்கிறது அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த பை பை சொல்றது இல்ல ஹக் பண்றதெல்லாம் கூட இந்த வேவ்ல வந்துடும். இது ஒரு ஹேண்ட் கெஸ்டர். சோ வேவுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். இதுல வந்து ஹேண்ட் கெஸ்டரை குறிக்குது. டாட்டா சொல்லுவோம் இல்லையா, அந்த வேவ். அப்ப கை வந்து அசையும் இல்லையா, அந்த தான் சொல்ல வராங்க. she gave me a friend. இந்த வேவ் அப்படின்னு சொல்லும்போது இது கடல், சி ரிலேட்டட் டேம். ஓகே, இது பாருங்க, the wave destroy the boatன்னு வந்துட்டு, சோ இதுவும் கடல். ஸ்டார்ம், புயல் வந்துடுச்சு. ஃபிஷர்மேன், கடல் வந்துடுச்சா. சோ இது மூணுமே கடல் ரிலேட்டடானது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 30 பாருங்க, the nail was bent after hammering. இதுல நெயில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன நெயில் தெரியும்? நகோன்னு சொல்றதுக்கு நெயில் சொல்லுவோம், கரெக்டா? இன்னொரு நெயில் என்னன்னா ஆணின்னு சொல்றதுக்கு நெயில். ஓகே, சோ ஆணின்னு ஒரு மீனிங் இருக்கும், நகம்னு ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, ரெண்டு மீனிங் இருக்கும். இப்ப இதுல ஆணின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பெண்ட் ஆயிட்டு ஹேமரிங் சுத்தியல் வச்சு அடிக்கும் போது சோ ஆணின்ற மீனிங் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கை நகம் எங்க வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, he bites, கடிக்கிறாங்க. நம்ம நகத்தை தான் கடிப்போம், இருந்து ஆணியை கடிக்க மாட்டோம். நர்வஸ்லின்னு வர கொடுத்துட்டாங்க, பதட்டமா கடிச்சிட்டு. சோ பதட்டமா இருக்கும்போது நகம் கடிப்பாங்க, கரெக்டா? சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பி பாருங்க, the carpenter வந்துட்டு, அப்ப இதெல்லாம் எந்த நெயிலா இருக்கும்? ஆணின்ற மாதிரி இருக்கும். நெயில் broke while fixing the board. ஃபிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிடுச்சு. ஒர்க்கர் வந்து டிராப் பண்ணிட்ட, கீழே போட்டுட்டாங்க ஆணிய. ஓகே, நகத்தை கீழே போட்டாங்கன்னு வராது. சோ மூணு ஆப்ஷனுமே நமக்கு வந்து கரெக்டா கொஸ்டின்ல இருக்கிற அதே பேட்டர்ன்ல வருது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டிஃபரெண்டான நெயில சொல்ல வர்றாங்க. சோ 30க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 31 சீல். ரொம்ப சிம்பிள். சீல் ஆயிடுச்சா? சீல் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சீல் அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிற சீல் உண்டு, கடல்ல வாழக்கூடியது உண்டு. இதுல அக்வாரியம்ன்ற வேர்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ, ஏன்னா இங்க ஸ்டாம்பு என்வலப்னு இருக்கு, ஈஸியா. மத்தது பாருங்க, சன், சீல் மெல்டட் இன் த சன், அபிஷியல், கிளர்க், முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே ஒரே சீல். ஓகே,
அடுத்து பார்க்கலாம். 32 ராக். ராக்னா நமக்கு என்ன தெரியும், பாறை அதெல்லாம் சொல்றதுக்கு ராக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. வேற எந்த ராக்கும் நமக்கு தெரியல. இன்னொன்னு நம்ம எப்படி சொல்லுவோம், ராக்கிங் அப்படிலாம் சொன்னோம்னா சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எப்படின்றத பார்க்கலாம். இந்த ராக் பேண்ட் பெர்ஃபார்ம்ட் அட் தி ஃபெஸ்டிவல். ராக் பேண்ட்னு சொல்லிட்டாங்க, பெர்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேண்டோட பேரு தான் இந்த ராக். ஓகே, இல்லைன்னா சூப்பரா பண்றதுக்குனால இந்த மாதிரி கூட இருக்கலாம். நீ கொஸ்டின் பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சில்ட்ரன் த்ரூ a rock into the pond. பாண்டெல்லாம் ராக்கை தூக்கி எறிகிறாங்க. அப்ப இது என்ன ஆயிடுச்சு, டிஃப்ரெண்டான மீனிங் வருது. கரெக்டா? இங்கெல்லாம் சப்ஜெக்டா இருந்தது வந்து இங்க பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டா வருது. ஸோ அதை வச்சு கூட கெஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஹோம்ஒர்க். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, ராக் கான்சர்ட், ராக் சிங்கர், இதெல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு, இந்த பெர்ஃபார்ம்டுங்கிறது ரிலேட்டடாவே வந்துட்டு ஃபேன்ஸ் பண்ற ராக் பேண்ட், அதே ராக் பேண்ட் திருப்பி வந்துட்டுனா அதையும் எலிமினேட் பண்ணிட போறோம். ஸோ இதெல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா வருது. இது மட்டும் தான் பாறை அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம். 33 the plane landed safely at the airport. ஓகே, பிளேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். இது ஏரோப்ளைன் அப்படின்றது தான் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதாவது பிளேன் இருக்குமா? சரி பார்க்கலாம். the carpenter used the plane to smooth the wood. இது வந்து ஏரோப்ளைனை வச்சுட்டு அந்த வுட்டை வந்து ஸ்மூத் பண்ணாருன்னு வராது. ஸோ இது வேற ஏதோ பிளேனுங்கிறத பார்க்கும் போதே தெரியுது. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிம்பிளா அது என்னன்னு புரியாட்டி கூட போட்டுடலாம். சரி, இந்த பிளேன் அப்படிங்கிறது ஒரு வுட் அண்ட் டூல், மரத்தினால செய்யப்பட்ட ஒரு கருவியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுல கார்பெண்டர் வச்சே கண்டுபிடிக்கலாம். மத்த பிளேன் எல்லாம் பாருங்க சப்ஜெக்ட்லயே வந்துடுச்சு, அதை வச்சே எலிமினேட் பண்ணிடலாம். லவுட் சவுண்ட், இன்ஜின், ஃபிளியூ பறக்குது, டேக் ஆஃப் இதெல்லாம் சொல்லிட்டாங்கனாலே டுக் ஆஃப். இப்ப டேக் ஆஃப்னு சொன்னா அது என்ன பிளேன்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது மூணுமே ஏரோப்ளைனை குறிக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து ஒரு வுட் அண்ட் டூல குறிக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 34 பாருங்க, மேட்ச். சிம்பிள். இந்த மேட்ச் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? மேட்ச்க்கு ரெண்டு மீனிங் இருக்கும். ஒன்னு மேட்ச் ஸ்டிக், தீப்பெட்டி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு மேட்ச், நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல நடக்கக்கூடிய மேட்ச் இருக்கும். பார்க்கலாமா? The match was postponed due to rain. இதே தான், இது நம்ம ஏற்கனவே பார்த்து அதே வருது பாருங்க. He struck a match to light the candle. ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த கொஸ்டின்ல இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா அதே தான். மற்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? மேட்ச் ended in a draw. மேட்ச் வந்து டிரால முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேட்ச். மேட்ச் attracted many spectators. நிறைய பார்வையாளர்களை ஈர்த்துட்டு மேட்ச். பிளேயர்ஸ், அவ்வளவுதான். பிளேயர்ஸ்னாலே மேட்ச், என்ன மேட்ச்னு தெரியும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம். 35 பாருங்க, the bat rested inside the cave. கேவ்னு வந்துட்டு ஸோ இது என்ன பேட்டா இருக்கும், ஓவாலா இருக்கும். கிரிக்கெட்டர்னு வந்துட்டு ஸோ இது என்ன பேட்டா இருக்கும் நமக்கு தெரியும். முடிஞ்சிச்சா? மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? பேட் ஃபிளியூன்னு கொடுத்துட்டாங்க, காலனின்னு கொடுத்துட்டாங்க, மொத்தமா கூட்டமா பறக்குறது. அப்புறம் சயின்டிஸ்ட் ஸ்பீஷியஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ என்ன பேட்? இந்த மூணுமே வௌவாலுங்கிற மீனிங் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நமக்கு கிரிக்கெட் பேட்டை குறிக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? எல்லா கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் வாங்கியிருக்கிற மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அதில் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 36 பாருங்க, the yard was full of flowers. இதுலயுமே யார்ட் மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஓகே, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. யார்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். ஒன்னு கார்டன் அப்படிங்கிற மீனிங், இந்த இது அதுதான் சொல்ல வராங்க. ஃபுல் ஆஃப் ஃபிளவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கார்டன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு யார்டு. நம்ம இந்த கிலோமீட்டர், மீட்டர் இந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி யார்டு அவ்வளவுதான். சரியா? ஒரு மெஷர்மெண்ட் யூனிட். அப்ப இங்க கார்டன்ற மீனிங் கொடுக்குது. ஆப்ஷன் பாருங்க, சில்ட்ரன் பிளேட் இன் த யார்ட் அப்படின்னாலும் கார்டன். கார்டனர் அப்போ கார்டன். கேட் ஓபன் இன்டு, கேட்டை திறந்தா கார்டன். எல்லாமே கார்டன்ற மீனிங் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஷெப் மெஷர்ட் 50 yards. லென்த்னு வர கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இந்த மெஷர்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 37 பாருங்க, the spring flows through the valley. ஸ்ப்ரிங் அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. ஸ்ப்ரிங்குக்கும் ரெண்டு மீனிங். நமக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரிங் என்னது, நம்ம ஒரு சீசனை சொல்லுவோம் இல்லையா? வின்டர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன், அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிறது ஒரு சீசன். ஓகே, அது ஒரு இது. அப்புறம் ஸ்ப்ரிங்ல தண்ணி வருது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஊற்று நீர்னு சொல்லுவோம். அது ஒரு வாட்டர் சோர்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. வாட்டர் சோர்ஸ் இருக்கு, ஒரு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. செகண்ட் வந்து சீசன்ற மீனிங் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின்ல ஸ்ப்ரிங் ஃப்ளோஸ் த்ரூ த வேலின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வாட்டர் சோர்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, ஸ்ப்ரிங் வாட்டர் அப்போ வாட்டர் சோர்ஸ். பாண்ட்ன்ற வேர்டு வாட்டர் சோர்ஸ். அனிமல்ஸ் குடிக்குது, அனிமல்ஸ் ட்ராங்க், ஸோ வாட்டர் சோர்ஸ். சீசன் வராது.
இங்க பாருங்க சீசன் வந்துடுச்சா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 37 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 38 the duck hid under the bush. டக் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. டக்குக்கும் நமக்கு தெரியும், நம்ம ஒரு டக் கேள்விப்பட்டிருப்போம், மேட்ச் டக் அப்படின்னா வந்துட்டு யாருமே வின் பண்ணல இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு கிரிக்கெட்ல யூஸ் பண்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, டக், அது இருக்கு. ஸோ இப்போ இதுல என்னன்னு பார்க்கலாம். வாத்துங்கிறது ஒரு டக் இருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தா கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். அந்த டக் ஹெட் அண்டர் த புஷ், புஷ்ஷுக்கு அடியில அப்படின்னு சொல்லும் போது இது வந்து வாத்து அப்படிங்கிற மீனிங் வரும். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹி ஹேட் டு டக் பால் வந்துட்டு, அப்போ இது வந்து என்ன டக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், டிஃப்ரெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் 1. இதுல பாண்ட் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல இருக்க அதே டக், டக்லிங்ஸ் அதுல உள்ள டக். ஸோ அப்பவும் கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின்ல இருக்க சேம் பேட்டர்ன். அண்டர் ஸ்பாட்டட், ஒரு வந்து வேட்டையாடுறவங்க வந்து டக்கை வந்து ஸ்பாட் பார்த்திருக்கான். ஸோ அதை வேட்டையாட போறான், அவ்வளவுதான். ஸோ இது என்ன டக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. 38 ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 39 பாருங்க. பார்க். பார்க் நமக்கு ரெண்டு பார்க். ஒன்னு பூங்கான்னு சொல்றதுக்கு பார்க் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பூங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பார்க் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? வேற பார்க் வந்து பார்க்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் பார்க், பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ், பார்க்கிங் த வெஹிக்கிள்ஸ், அந்த பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் வரும் இல்லையா. சோ இது ஒரு மீனிங், இது ஒரு மீனிங். இங்க ரெனோவேஷன் கொடுத்திருக்காங்க, க்ளோஸ்டுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது, என்ன பூங்கான்ற மீனிங் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், இது பூங்கா. இப்போ இதுல பாருங்க விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னாலும் பார்க் வந்து ஃபுல்லா விசிட்டர்ஸால இருக்குன்னா இதுவும் பூங்கா. ட்ரீஸ் நிறைய இருக்கு பார்க்ல, பூங்கா. என்ட்ரன்ஸ டெக்கரேட் பண்றாங்க, பூங்கா. ஓகே, இங்க பாருங்க they decided to park their car. சோ இதுதான் பார்க்கிங். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? 40 the light. லைட்ங்கிற வேர்ட் வந்துடுச்சா. லைட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம், ஹெவி அப்படிங்கிற ஆப்போசிட் வச்சு வரக்கூடிய ஒரு லைட் இருக்கு. இன்னொன்னு வந்து டார்க் லைட், அது இருக்கு. ஓகேவா? வேற வெளிச்சம் லைட் இருக்கு. ஓகே, இதுல என்னன்னு பாருங்க. the light flickered in the wind அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து மின்னுது அப்படின்னு சொல்றாங்க. flickeredனா மின்னுறது. ஓகேவா? அப்போ லைட் வந்து காத்துல விளக்கு மின்னுது, அந்த லைட்டை சொல்றாங்க. ஓகேவா? இது விளக்கு அப்படிங்கிற மீனிங் வருது. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. the box was light enough to carry easily. இதுல லைட் அப்படிங்கிறது ஹெவிக்கு ஆப்போசிட். பாக்ஸ் வந்து கேரி பண்றது ஈஸியா இருக்கு, ஈஸியா தூக்கிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது லைட் பல்ப், பல்ப்னா இதுவுமே வெளிச்சம் வந்துடும். க்ளோடு, ஃபிளிக்கர்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், மின்னுறது. சில்ட்ரன் கேதர்ட் அரௌண்ட் த லைட், லைட்டை சுத்தி குழந்தைங்க வந்தாங்க, வந்து எல்லாரும் கூடி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த லைட் எல்லாம் வேற, இந்த லைட் வந்து இந்த ஹெவிக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய லைட். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாமா? சாரி, 41 ஃபேர். இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்திருப்போம், பார்ட் 1லயே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேருக்கு ஒரு 3 மீனிங் கிட்ட நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஃபேர் அப்படின்னா சந்தை போடுவாங்க இல்லையா, நிறைய ஷாப், ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி போடுறத ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபேர் நியாயமா நடந்துக்கோங்க அப்படின்னா ஃபேர் சொல்லுவாங்க. இன்னொரு ஃபேர் என்னன்னா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஃபேர் சொல்லுவாங்க. ஓகேவா? இது 3 ஃபேர் இருக்கு. நமக்கு கொஸ்டின்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன ஃபேர்ன்றது பார்க்கலாம். ஃபேர் வாஸ் crowded with people. அழகா இருக்கிறவங்க crowd ஆனாங்க, இந்த மாதிரி வரப்போறது இல்ல. சோ இந்த ஃபேர் நியாயமா அப்படிங்கறதும் வரல. சோ இந்த ஃபேர் அப்படிங்கிறது சந்தை போடுறது. ஓகேவா? பீப்புள் ஃபுல்லா அந்த ஃபேரை பார்க்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபேர் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் விற்பாங்க. நார்மலா ஏதாச்சும் விற்கணும்னா விற்கலாம், இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கான பிளே ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஃபேர் தான் இது. ஓகேவா? சோ அதே பேட்டர்ன்ல என்ன இருக்கோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இப்போ ஸ்டால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சோ இது அது கொஸ்டின்ல இருக்க அதே ஃபேர். வில்லேஜர் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, கிராண்ட் ஃபேர், பயங்கரமா. அப்படி பார்த்தா அதே பேட்டர்ன். சில்ட்ரன் என்ஜாய் பண்றாங்க ரைடு. ஃபேர்ல எல்லாம் வந்து அந்த சுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். சோ என்ஜாய் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரே ஃபேர். இது பாருங்க, ஜட்ஜ், டிசிஷன், நியாயமான டிசிஷன்ங்கிற ஃபேர் வருது. சோ நியாயம் அப்படிங்கிற மீனிங்ல வரதுனால இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். அழகுன்ற மீனிங்கும் வரும், பட் இங்க ஆப்ஷன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால பிரச்சனை கிடையாது. இது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 42 பாருங்க. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. the file was stored on the computer. Okay, இது என்ன ஃபைல்னு பார்க்கணும். he used a file to sharpen the blade. the file contained secret documents. the teacher opened the file. the student created a new file. ஓகே, மீனிங் தெரியாட்டி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட நமக்கு சிஜிஎல்ல கேட்ட எல்லா ஹோமோனிம்ஸுமே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இனி நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது. நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லையா, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஹோமோனிமும் முடிச்சிட்டோம். இனி ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் இருக்கு. ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டு இருந்திருப்பாங்க. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாத்துடலாம். ஓகே,
எடுத்த வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு போல அதில் எத்தனை கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி அது கரெக்டாக போட்டீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.